சாம்சங் அப்படின்னா எல்லாருக்கும் என்ன ஞாபகம் வரும்? எனக்கு வந்து கோடு தான் ஞாபகம் வருது. ஸோ என்ன தான் நெகட்டிவ் ரெஸ்பான்சஸ் நிறைய வந்து சாம்சங் பக்கம் இருந்தாலும் ஒரு சில விஷயங்களை பாசிட்டிவாக பண்ணுறாங்க. அதாவது ஃபோனை வாங்கிட்டோம் அப்படின்னா அந்த ஃபோனை ஒரு 3 வருஷம் 4 வருஷம் யூஸ் பண்ணுறது தான் வந்து ஒரு நல்ல பழக்கம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அந்த 4 வருஷம் யூஸ் பண்ணும்பொழுது இப்போ புது ஃபோன் வாங்குகிற அவங்களுக்கு வந்து ஒரு எக்ஸ்ட்ரா பெனிஃபிட் கொடுக்குறாங்க அப்படின்னா அதை வந்து நம்ம ஃபோனில் யூஸ் பண்ணி பார்க்கணுன்ற அந்த விஷயம் வந்து எல்லாருக்குமே ஒரு மைண்ட் செட்டில் தோணும். எனக்கெல்லாம் தோணும், அடடா அந்த ஃபோனில் இந்த ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி இப்போ ரீசெண்டாக சாம்சங் உருட்டுனது வந்து ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை வச்சு அவங்களோட யூஐயில் வந்து நிறைய மாற்றங்களை கொண்டு வந்திருக்கோம். இந்த மாதிரி நான் நிறைய இந்த மாதிரி பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு S24 சீரியஸில் நிறைய கொண்டு வராங்க. அதை கூகுளும் கொண்டு வராங்க, டெக்னோ வரைக்கும் கொண்டு வராங்க. அந்த எம்ஐ பைபிளில் மட்டும் அதை கொண்டு வரல. அது ஏன்னு தெரில, அவன் இன்னும் உருட்ட ஸ்டார்ட் பண்ணல. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து அவங்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க S24 சீரீஸில். அதை வந்து S23 சீரீஸ்க்கு கொடுப்பாங்க அப்படின்றது வந்து அந்த டைமில் பரவலாக எல்லாருக்கிட்டையும் பார்த்தோம். ஆனால் சாம்சங் ஒருபடி மேலே போய் வச்சுக்கோ நீ வச்சுக்கோன்னு சொல்லிட்டு S22 சீரீஸ்க்கு கொடுத்துட்டாங்க, ஏ சீரீஸ்க்கு கொடுத்துட்டாங்க, FE சீரீஸ்க்கு வரைக்குமே கொடுத்துட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை வந்து S24 சீரீஸில் இருக்க மொத்தத்தையும் கொடுக்காம ஆனால் கொடுத்துருக்காங்க. அது எப்படின்னா மோஸ்ட் ஆஃப் ஒரு 90% வரைக்குமே கொடுத்துட்டாங்க. லைட்டாக மைனர் சேஞ்சஸ் மட்டும் தான் மிஸ் ஆகுதே தவிர இதுக்காக நீங்கள் S24 வாங்கணும் அப்படின்ற ஒரு கவலை இல்லாமல் இனிமேல் ஜாலியாக யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரி ரீசெண்டாக ஒரு 7 நாளைக்கு முன்னாடி ஒரு பெரிய அப்டேட் புஷ் பண்ணாங்க, சைலண்ட்டாக புஷ் பண்ணாங்க. One UI 6.1.1. இது என்ன அப்டேட் அப்படின்னா அந்த S24 சீரீஸை சொன்னேன் பார்த்தீங்களா, அதில் கொடுத்துருக்க அந்த மேஜர் ஏஐ எல்லாமே S23 சீரீஸ்க்கு 15 நாளைக்கு முன்னாடி கொடுத்தாங்க. 1 வீக் முன்னாடி S22 சீரீஸ்க்கும் ஏ சீரீஸ்க்கெலாம் கொடுத்தாங்க. ஸோ இதில் கேலக்ஸி ஏஐன்னு சொல்லிட்டு ஒரு செட்டிங்ஸில் ஒரு பகுதியே உருவாயிடுச்சு. அதில் போனீங்கன்னா ஒரு 7 ஃபியூச்சர் இருக்கும். ஸோ அந்த 7 ஃபியூச்சரை பற்றி தான் நம்ம வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். ஸோ நாங்கள் குமரன், இதோட பக்ஸ்பரிதாபங்கள், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம எட்ஜ் பேனல்லேருந்து ஆரம்பிப்போம். ஸோ எட்ஜ் பேனல் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஃபியூச்சர். இந்த கர்வ் டிஸ்பிளே இருக்க ஃபோன்லலாம் செம்மையாக ஒர்க் ஆகும். ஒரு சில ஷார்ட்கட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு நிறைய விஷயங்களை வந்து இங்கே சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே தான் வந்து ஒரு 2 விஷயத்தை ஆட் பண்ணியிருக்காங்க. ஒன்று வந்து ஸ்கெட்ச் டு இமேஜும், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஸ்மார்ட் செலக்டும். ஸோ இதில் வந்து நம்ம ஸ்கெட்ச் டு இமேஜ் வந்து இவங்க S24 சீரீஸில் கொண்டு வந்த ஒரு விஷயம். இது டெக்னோவில் இருக்குது, எல்லாத்துலேயுமே இருக்குது. ஆனாலும் சாம்சங்கில் வந்து இது ஒரு நல்ல விஷயமா நான் பார்த்தேன். பிகாஸ் இதை வந்து S24ஓட நிறுத்தாமல் S22 வரைக்கும் கொண்டு வந்து நல்ல விஷயம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் என்ன வரைஞ்சாலுமே அதை வந்து நீங்கள் 3D கார்ட்டூனாக மாற்றிக்கலாம், இல்லைனா வந்து பாப்பாட்டாக மாற்றிக்கலாம். இந்த மாதிரி ஒரு 4 டைப்பில் வந்து நீங்கள் மாற்றிக்கலாம். ஸோ நீங்கள் பார்த்தாலே தெரியும். இப்போ நம்ம ஏதோ ஒன்று வரைஞ்சி நீங்கள் ஜென்ரேட் கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அதை ஜென்ரேட் ஆகும். அதாவது ஏஐ அதை வச்சு வந்து இது ஜென்ரேட் பண்ணும். இந்த நிறைய விஷயங்களை வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வச்சு பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், ஒன்றுத்துக்குமே வந்து ஒரு 4 டைப்பில் வந்து உங்களுக்கு காட்டும். நீங்கள் போர்ட்ரேட்டில், அதாவது நீங்கள் வரைகிறத வந்து நீங்கள் எப்படி வேணாலும் வந்து மாற்றிக்கலாம். எனக்கு வந்து சும்மா நான் வரைஞ்சி காமிச்சேன், அது வீடு கூட கிடையாது. ஸோ அதை வந்து நீங்கள் கலாய்க்க வேணாம், அது வந்து சும்மா வரைஞ்சி காமிச்சேன். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்க்ரீன் செலக்ட்டு. ஸோ இது வந்து ஒரு நல்ல ஃபியூச்சர். பிகாஸ் கண்டென்ட் கிரியேட்டர் எல்லாருக்குமே வந்து இது ஒரு நல்ல ஃபியூச்சர். இல்லை வந்து நீங்கள் ஒரு நோட்ஸ் எடுக்கிறீங்க, இல்லைனா வந்து நீங்கள் வேறு எதனா நீங்கள் எஜுகேஷனுக்கு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கூட இது ஒரு நல்ல இது தான் நான் பார்த்தேன். பிகாஸ் இது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதில் வந்து நீங்கள் நோட்டாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம், இதை டெக்ஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம், இல்லை நீங்கள் காப்பி பண்ணுறதுனா காப்பி பண்ணிக்கலாம், இதில் ஸ்க்ரீனில் பின் பண்ணுறதுனா பின் பண்ணிக்கலாம், இல்லை நீங்கள் ட்ரான்ஸ்லேட் பண்ணணுமா ட்ரான்ஸ்லேட் பண்ணிக்கலாம், இல்லை அதை மட்டும் பர்டிகுலராக ஸ்க்ரீன்ஷாட் மாதிரி ஷேர் பண்ணணுமா அதையும் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸை வந்து ஒரே ஒரு இது மூலயமா கொடுத்துட்டாங்க. ஒரே ஒரு ஆப்ஷன் தான். அந்த ஆப்ஷனுக்குள்ளே போனீங்கன்னா இந்த மாதிரி எல்லாமே பண்ணிக்கலாம். ஆல் இன் ஒன் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் மாதிரி கூட இதை எடுத்துக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். ஸ்க்ரீன் செலக்ட் இது நிறைய இடத்துல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஒரு நோட்ஸ் எடுக்கும் பொழுது இந்த விஷயம் வந்து எனக்கு வேணும் அப்படின்னா டப்புன்னு ஓப்பன் பண்ணிங்களா, டப்புன்னு க்ளோஸ் பண்ணிங்களா, இந்த மாதிரி பார்த்துட்டு இதை நீங்கள் ஸ்கேன் பண்ணால் ஷேர் பண்ணிக்கலாம், ட்ரான்ஸ்லேட் பண்ணிக்கலாம். ஆனால் ஒன்று இது வந்து கூகுள் ட்ரான்ஸ்லேட்டர் மாதிரி ஒர்க் ஆகலை, சாம்சங்கோட ஓன் ட்ரான்ஸ்லேட்டர் தான் ஒர்க் ஆகுது. ஸோ அதனால் வந்து தமிழ் லாங்குவேஜ் இருக்காது. ஸோ நீங்கள் தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணுற மாதிரினா இதை காப்பி பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் இதில் தான் போடணும், கூகுள் ட்ரான்ஸ்லேட்டர் தான் போடணும். 3வது நோட்ஸ். ஸோ நோட்ஸில் வந்து எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸை வந்து இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து ஒரு சாம்சங்கோட ஒரு டேப் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஃபியூச்சர்ஸ்லாம் பயங்கரமாக உங்களுக்கு யூஸ் ஆகும். பிகாஸ் நீங்கள் டேப் யூஸ் பண்ணுற கண்டென்ட் க்ரியேட்டராக இருக்கும்போது உங்களுக்கு எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஏஐ அந்த சிம்பிள் தாங்க மேட்ரு. அந்த ஒரு சிம்பிளை வச்சுக்கிட்டு வேறு லெவலில் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இதில் ட்ரான்ஸ்லேட் பண்ணிக்கலாம், கரெக்ஷன்ஸ் பண்ணிக்கலாம், சம்மரைஸ் பண்ணிக்கலாம், ஆட்டோ ஃபார்மேட் பண்ணிக்கலாம்,
இதுலேயே நீங்கள் அந்த இமேஜஸை கொண்டு வந்து பின் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸை வந்து அட் அ டைமில் வந்து ஒரு நோட்ஸ் ஆப்பில் பண்ண முடியும். எவ்வளோ பெரிய விஷயம் இல்லை? எனக்கு வந்து இது பெரிய விஷயமாக தான் தெரிஞ்சிச்சு. நீங்கள் ஒரு நோட்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா இந்த இடத்துலையுமே உங்களுக்கு இது யூஸ் ஆகும். நீங்கள் ஒரு கண்டென்ட் கொடுத்துட்டு அந்த கண்டென்ட்டை நீங்கள் சம்மரைஸ் பண்ண நினச்சாலும் பண்ணிக்கலாம். இல்லைனா வந்து நீங்கள் அதை வந்து நீங்கள் வேறு எதனா பண்ணணும், இப்போ வந்து கரெக்ஷன் பண்ணணும், இல்லைனா அந்த கண்டென்ட்டை நீங்கள் ட்ரான்ஸ்லேட் பண்ணி அதே நோட்ஸ் ஆப்பில் இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணாலும் பண்ணிக்கலாம். இல்லை நான் வந்து இமேஜை வந்து இது பண்ணுவேன் அப்படின்னா அதுவும் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி இமேஜ் வந்து நீங்கள் பின் பண்ணி நீங்கள் ஒரு நோட்ஸை வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா அதெல்லாம் பண்ண முடியும். ஸோ இந்த கரெக்ஷன் ஸ்பெல்லிங் தப்பாக இருக்குது, கிராமர் மிஸ்டேக் தப்பாக இருக்குது அப்படின்னா அதுவும் பண்ணிக்கலாம். அந்த ஸ்கெட்ச் டு இமேஜ் அந்த ஆப்ஷனுமே இதில் கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் வரையணும்னு ஆசைப்பட்றீங்க அப்படின்னா அதையுமே இதில் பண்ண முடியும். ஸோ எனக்கு வந்து இதுவும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ₹1,00,000 கொடுத்து நீ மொபைல் வாங்கிட்ட, அதனால் வந்து 3 வருஷம் நீ யூஸ் பண்ண தேவையில்ல, அடுத்த மாடல் வந்துடுச்சு நீ போகலாம் அப்படின்ற மாதிரி பண்ணாமல் இதெல்லாம் வந்து ஒரு 2 வருஷம் பழைசான மாடலுக்கெலாம் கொடுத்தது வந்து நல்ல விஷயமா பார்த்தேன். இது எல்லாமே பார்த்திங்கன்னா S21 FEலையுமே ஒர்க் ஆகும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது S21 S22 இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ஒர்க் ஆகும்பொழுது இதெல்லாம் வந்து ஒரு நல்ல விஷயம் தானே. ஏன்னா நம்ம மொபைல் வாங்கிட்டு அதை ஒரு 3 வருஷம் கூட யூஸ் பண்ண முடியலனா எப்படி? இந்த மாதிரி ஒரு இதுக்காக நீங்கள் மொபைல் மாற்றணும் அப்படின்றத வேணான்றதை சாம்சங் வந்து ரொம்ப தெளிவாக முடிவு பண்ணி ஒரு சில விஷயங்களை பண்ணியிருக்காங்க. அது வந்து நல்ல விஷயமா பார்த்தேன். சொன்ன மாதிரி இந்த ஸ்கெட்ச் டு இமேஜ், ஸோ நீங்கள் இதை பண்ணிவிட்டு இதை நீங்கள் ரவுண்ட் பண்ணுறீங்க, வரைஞ்சிட்டு அதை நீங்கள் ரவுண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் பார்த்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே இங்கேயும் காட்டும். வாட்டர் கலர்லேருந்து இல்லை இலூஷனு, ஸ்கெட்சு, பாப் ஆர்ட்டு, 3D ஆர்ட்டு, இந்த மாதிரி எதில் வேணாலும் நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். கன்வெர்ட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அதை வந்து இந்த நோட்ஸ் ஆப்லேயே நீங்கள் பண்ணுற அந்த கண்டென்ட் ரைட்டர்லேயே நீங்கள் பின்னும் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி இதுலேயுமே அந்த 4 ஆப்ஷன் காட்டுவாங்க. ஸோ ஆட் நோட் பண்ணிக்கலாம். இன்னொன்று முக்கியமான ஃபீச்சர், நீங்கள் வந்து ஒரு கிளாஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, இல்லை ஒரு கிளாஸ் வந்து பார்த்திங்கன்னா அட்டன் பண்ணிகிட்ருக்கீங்க, ஒரு சம்மரைஸ் அட்டன் பண்ணிகிட்ருக்கீங்க, அவங்க பேசுகிறாங்க அப்படின்னா அதையுமே உங்களால் டெக்ஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ண முடியும். இல்லை ஒரு யூடியூப்பில் வந்து ஒரு கண்டென்ட் எடுக்கிறீங்க, அதையுமே உங்களால் பண்ண முடியும். இது எல்லாமே நோட்ஸ் ஆப்பில் பண்ணலாம். கேலரியில் ஒரு சில ஆப்ஷன் கொண்டு வந்திருக்காங்க. இங்கேயுமே ஏஐ கொண்டு வந்து உங்கள் ஃபோட்டோஸ் வந்து போர்ட்ரேட் ஸ்டுடியோ லெவலில் வந்து உங்களால் பண்ண முடியும். இதுலேயுமே 4 ஆப்ஷன் இருக்குது. ஸ்கெட்சில் பண்ணலாம், வாட்டர் கலர், கார்ட்டூன், 3D ஆர்ட், இந்த மாதிரி எதுனாலும் பண்ணிக்கலாம். இது எல்லாமே ஒரு தேர்ட் பார்ட்டி ஆப்பில் வந்து இவ்வளோ நல்லா பண்ணிட்டு இருந்தோம். அதை வந்து இப்போ சாம்சங் அவங்களோட நேட்டிவ் கேலரி ஆப்லேயே இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணது வரவேற்கக்கூடிய விஷயந்தான். இதுக்காக நீங்கள் மொபைல் மாற்ற வேணான்றதை வந்து அவங்க ரொம்ப தெளிவாக பண்ணுறாங்க. சாம்சங் கிட்ட வந்து இது வந்து ஒரு நல்ல விஷயமாக நான் பார்த்தேன். ஏன்னா ஆப்பிள்லாம் வந்து இப்போ 16 சீரிஸ் லான்ச் பண்ணிட்டான். 16 சீரிஸில் இருக்கிறது எதுவுமே 15 சீரிஸ்க்கு வராதுன்ற மாதிரி அவங்களே சொல்லிட்டாங்க. ஏன்னா அவங்க சொல்கிறது வந்து சிப்பு வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்லி உருட்டிகிட்டு இருப்பாங்க. பட் ஆனால் சாம்சங் இது வந்து 8 Gen 1 மொபைல் தான், S22 Ultra. ஸோ S22 சீரியஸ்லேயுமே இதெல்லாம் ஒர்க் ஆகுது. எஸ் பென் இல்லாமையும் இதெல்லாம் ஒர்க் ஆகும். இது வந்து நான் உங்களுக்காக எஸ் பென்னை எடுத்து நான் பண்ணிகிட்ருக்கேன். இது எல்லாமே நீங்கள் கையிலையும் பண்ணலாம். அதே மாதிரி உங்கள் ஃபோட்டோவை வந்து நீங்கள் எந்த மாதிரி வேணாலும் மாட்டிக்கலாம். ஸோ 3D கார்ட்டூனாக மாற்றிக்கலாம். 3D கார்ட்டூன்லாம் வந்து ஒரு ஆப்பில் போய் தனியாக அதுக்கு ஆப் வச்சுருப்போம். ஃபோட்டோஸ்க்கு வந்து நீங்கள் எடிட் பண்ணுறதுக்கு ஒரு ஆப் வச்சுருக்கீங்க அப்படின்னா இதுக்கப்புறம் அந்த ஆப் உங்களுக்கு தேவைப்படாது. இது எல்லாமே வந்து உங்களால் நேட்டிவாக கேலரி ஆப்லேயே பண்ண முடியும். ஸோ எவ்வளோ சூப்பராக வந்துருக்கு பார்த்தீங்களா? இதுதான் 3D கார்ட்டூன். இந்த மாதிரி வந்து காமிக்காக மாற்றினா காமிக்காகவும் மாற்றிக்கலாம். ஸோ நீங்கள் என்ன ஃபோட்டோவை உங்களோட எல்லாமே நீங்கள் பண்ணிக்கலாம். இதுக்கு முன்னாடி ஆப்ஜெக்ட் எரேசர், சர்க்கிள் டு சர்ச்சு, அதுக்கப்புறம் வந்து உங்கள் ஃபோட்டோவை வந்து நீங்கள் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அது கட் ஆஃப் ஆகிட்டு அதை நீங்கள் வந்து என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். அதை ஸ்டிக்கராக சேவ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்து கேலரியில் கொண்டு வந்திருந்தாங்க. இப்போ இந்த ஆப்ஷனையும் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அடுத்த ஆப்புக்கு எந்த வேலையும் வைக்காமல் நீங்கள் எந்த பேமெண்ட்டும் பண்ணாமல் இதெல்லாம் ஃப்ரீயாகவே இப்போதைக்கு யூஸ் பண்ணிக்க முடியுது. இது எவ்வளோ நாளைக்கு ஃப்ரீயாக கொண்டு வருவாங்கன்னு தெரியல. அது ஒன்று. இன்னொன்று, இதுக்கு முன்னாடி ஆல்ரெடி பேக்ரவுண்ட் பிளர்லாம் நீங்களே கண்ட்ரோல் பண்ணலாம். இப்போ புதுசாக லைவ் எஃபெக்ட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷனை கொண்டு வந்திருக்காங்க. அது ஒன்றும் இல்லை, உங்களோட ஃபோட்டோவை வீடியோவாக கன்வெர்ட் பண்ணலாம். அதாவது அதுவே பார்த்தீங்கன்னா டெப்த்தை அனலைஸ் பண்ணி ஒரு வீடியோவை வந்து கன்வெர்ட் ஆகும். ஸோ நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி தான். இன்னொன்று, இதை நீங்கள் சேவும் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணலாம். நீங்கள் வால்பேப்பராக வச்சுக்கலாம். இல்லை வந்து இது வந்து காலர் டியூனுக்கு வந்து வீடியோவாக வச்சுக்கலாம். இந்த மாதிரி எல்லா ஆப்ஷனுமே உங்களால் பண்ண முடியும். நேட்டிவ் ஆப்பில் பண்ண முடியும், எக்ஸ்ட்ரா ஆப் இல்லாமல். இதெல்லாம் வந்து நல்ல விஷயமா வந்து பார்த்தேன். இந்த ஒரு 7 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அந்த 7 ஆப்ஷனை வந்து கரெக்டாக கொடுத்துருக்கான். பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகிற மாதிரி கொடுத்துருக்கான். சும்மா ஏதோ தானன்னு கொடுக்காம, இல்லை கொடுக்காமல் விட்டுருந்தாலும் யாரும் எதுவும் கேட்டுருக்க போகிறதில்ல. ஆனால் இவங்க வந்து இதை கொடுத்தது வந்து செம்ம ஒர்த்தான டீலாக தான் இருக்குது. சாம்சங்கை நம்பி நீங்கள் ஒரு ப்ராடக்டை இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்றதுக்கு இது ஒரு லைவ் எக்ஸாம்பிள். ஆஸ் யூஷுவல் சொன்ன மாதிரி தான், லாஸ்ட் டைம் மாதிரி
நீங்கள் இதெல்லாம் பழசு. இந்த கட் ஆஃப் பண்ணிவிட்டு இதை கண்ட்ரோல் பண்ணலாம். இதில் வந்து நீங்கள் எடிட் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா இதில் வந்து நீங்கள் என்னென்ன பண்ணலாம் அப்படின்றது வந்து இதில் காட்டும். ஸோ நீங்கள் மேனுவலாக எடிட் பண்ணுறதா எடிட் பண்ணலாம், ஷேப் வச்சுக்கலாம். இந்த மாதிரி எல்லாமே ஸ்டிக்கராக மாற்றுறதுக்கு என்னவோ இல்லை செலக்ட் மேனுவல் இந்த மாதிரி எல்லா ஆப்ஷனுமே நீங்கள் இதில் பண்ணிக்கலாம். இதில் செக்யூரிட்டி வைஸும் பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்களை கொண்டு வந்திருக்காங்க. இந்த One UI 6.1.1ஓட கெப்பாசிட்டி வந்து பார்த்திங்கன்னா அப்டேட் வந்து 2.2 GB வந்தது. ஸோ நீங்கள் செட்டிங்ஸில் போனீங்கன்னா கேலக்ஸி ஏஐன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷனே ஒன்று இருக்கும். இதில் கால் அசிஸ்ட், சேட் அசிஸ்ட், இன்டர்பிரேட்டர் இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் இருக்கும். கால் அசிஸ்ட் ஆல்ரெடி இதெல்லாம் இருந்தது தான். இந்த லைவ் ட்ரான்ஸ்லேட் நீங்கள் பேசும்போதே வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ட்ரான்ஸ்லேட் ஆகிடுது. சேட் அசிஸ்ட் ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களோட கீபோர்டில் வந்து ஒரு சில ஆப்ஷன்ஸை கொடுக்கும். அது தனியாக பார்ப்போம். அப்புறம் பார்த்திங்கன்னா இன்டர்பிரேட்டர் இது வந்து பார்த்திங்கன்னா தமிழ் ஒர்க் ஆகாது. ஆனால் தமிழை தவிர ஒரு சில முக்கியமான லாங்குவேஜஸ் எல்லாமே இருக்குது. இதுவும் நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். பட் இதுக்கு கூகுள் ட்ரான்ஸ்லேட் நிறைய பேர் யூஸ் பண்ணிப்போம். ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா சாம்சங்கோட நேட்டிவ். இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு ஆப்பாக கொடுக்காம இதை வந்து கொடுத்தது நல்ல விஷயம். இதுலேயே பார்த்தீங்கன்னா பர்மிஷன்ஸ்லாம் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இது எல்லாமே வந்து உங்களுக்காக பார்க்க முடியும். இந்த டிரான்ஸ்கிரிப்டர் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வாய்ஸ் இப்போ நீங்கள் கிளாஸ் எடுக்கிறீங்க இல்லைனா வந்து யூடியூப்பில் ஏதோ ஒரு கண்டென்ட் பார்க்குறீங்க, அதை வந்து நீங்கள் வந்து சம்மரைஸாக அப்படியே வந்து நோட்ஸாக மாற்றிக்க முடியும். அந்த ஆப்ஷன் நல்லா இருந்தது. ப்ரௌஸ் அசிஸ்ட் அதான் அந்த ஸ்மார்ட் செலக்டை போயிட்டு நீங்கள் எல்லா நாளும் பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஷன் ஃபோட்டோ அசிஸ்ட்டில் வந்து உங்களால் வந்து அந்த இமேஜை சின்னதாக்க முடியும், பெருசாக்க முடியும். போர்ட்ரேட் ஸ்டுடியோ இந்த ஆப்ஷன்லாம் கொடுத்துருக்கோன்னு போட்டிருக்காங்க. அதுக்கப்புறமா டிராயிங், ஸ்கெட்ச் டு இமேஜ். ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே இதில் கொடுத்துருக்க மாதிரி நீங்கள் கீபோர்டில் கூட இப்போ ஏஐ யூஸ் பண்ணிக்கலாம். இது சாட் ஜிபிடியில் ஆல்ரெடி கொண்டு வந்துட்டாங்க. அந்த மைக்ரோசாஃப்டோட ஸ்வெஸ்ட் கீபோர்டுன்னு சொல்லிட்டு ஒரு போர்டு இருக்கும், அதில் வந்து கொண்டு வந்தாங்க. இப்போ சாம்சங் அவங்களோட நேட்டிவ் ஆப்லேயே கொண்டு வந்துட்டாங்க. நீங்கள் ஒரு கண்டென்ட்டை கொடுத்துட்டு நீங்கள் அதை மெயில் கொடுக்குறதா இல்லைனா வந்து நீங்கள் ஒரு பொயட்டாக மாற்றுறதா இல்லைனா வந்து கேஷுவலாக இல்லைனா ப்ரொஃபஷ்னலாக அதை மாற்றிட்டு நீங்கள் மெயில் கொடுக்குறது சோஷியல் மீடியா இல்லை கமெண்ட் இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்து நீங்கள் ஜென்ரேட் கொடுத்தீங்கன்னா அது சம்மரைஸாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய கண்டென்ட்டாக அது கொடுக்கும். இப்போ நீங்கள் அதை காப்பி அண்ட் பேஸ்ட் பண்ணி இல்லை அதை என்ன கரெக்ஷன்ஸ் பண்ணி நீங்கள் சோஷியல் மீடியாவிலோ இல்லை மெயில் கொடுக்குறதா இருந்தாலோ இது பண்ணிக்கலாம். இதை காப்பி பண்ணிக்கலாம். இதில் எதனா இன்சர்ட் பண்ணாலும் இன்சர்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அதை அப்படியே டேரெக்டாக வந்து அப்லோட் பண்ண முடியும். இதெல்லாமே வந்து S24 சீரீஸ்க்கான எக்ஸ்க்ளூசிவாக இருந்ததை ஈஸியாக கொண்டு வந்துட்டாங்க. கூகுளும் ஃபோட்டோஸ் ஆப்பில் வந்து இந்த மேஜிக் எரேசர் கொண்டு வந்த மாதிரி இவங்களும் கொண்டு வந்தது நல்ல விஷயம். பட் ஆனால் அதுவும் பர்ஃபெக்டாக இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணியிருக்காங்க. எனக்கு வந்து உண்மையாலே ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது இந்த ஃபோன் யூஸ் பண்ணும்பொழுது. அதே மாதிரி செக்யூரிட்டி ரீசனில் வந்து இந்த ஆட்டோ பிளாக்கர்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருந்தது. அது One UI 6.1லேயே கொண்டு வந்துட்டாங்க. அது என்னென்னா தேர்ட் பார்ட்டி ஆப்ஸை வந்து இன்ஸ்டால் பண்ண விடாது. நீங்கள் வந்து தேர்ட் பார்ட்டி நீங்கள் கூகுளில் போய் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணும்பொழுது உங்களுக்கு அதனால் எதனா பிரச்சனை வரும்னு சொல்லிட்டு அதெல்லாம் இன்ஸ்டால் பண்ண விடாது. இப்போ அதுலேயுமே ஒரு 100% இன்னும் அதிகமாக மேலே போயிட்டு மேக்ஸிமம் ரெஸ்ட்ரிக்ஷனில் போய் பண்ணிட்டாங்க. இது என்னென்னா உங்களோட எல்லா டேட்டாவுமே அனலைஸ் பண்ணும். நீங்கள் வந்து அட்மின் டிவைஸே வந்து அட்மின் ஆப்ஸே வந்து உங்களால் பிளாக் பண்ண முடியும். அந்த மாதிரி ஒரு நெக்ஸ்ட் லெவல் செக்யூரிட்டியை வந்து கொண்டு வந்துட்டாங்க. ஆல்ரெடி சாம்சங்கில் நாக்ஸ் இருக்குது. நாக்ஸில் இந்த மாதிரி ஒரு அப்டேட்டை கொடுத்து சைலண்ட்டாக வந்தது. இதெல்லாம் அவங்க வந்து எங்கேயுமே மென்ஷன் பண்ணாத ஒரு விஷயம். அதே மாதிரி லொக்கேஷன் எல்லாத்துக்குமே வந்து இதுவே ஆஃப் பண்ணி விட்டுரும். சப்போஸ் இதை ஆன் பண்ணி வச்சுருக்கீங்க, வேறு யாருனா உங்கள் ஃபோனில் ஆப் இன்ஸ்டால் பண்ண சொல்லிட்டு ஆஃப் பண்ணணும்னு பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக உங்கள் ஃபிங்கர் பிரிண்ட் கேட்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஷனை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.